ராமானுஜர் என்ன பெரியவர், மிகச் சிறப்பாக வாழ்ந்து வந்தவர். திருப்பதிக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது திருப்பதி வருகிறார், மலையை பார்க்கிறார், ஆதிசேஷன் படுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்கிருக்கின்ற கற்கள் எல்லாம் சாலக்கிரம கற்கள் என்று தெரிந்து கொண்டு மலை மேல் ஏற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். ஏமாந்தார்கள் சீடர்கள். சரி என்று ஒப்புக்கொண்டு முழங்காலாலே முட்டி முட்டி போட்டு மலை மேல் ஏறினார் ஸ்ரீராமானுஜர். அவருடைய தாய்மாமன் திருமலை நம்பி அவருக்கு ராமாயணத்தை உபதேசித்தார். அந்த ராமாயணத்தை இந்த ஸ்ரீபாத மண்டபத்திலே அமர்ந்து கொண்டு இவர் ராமாயண சொற்பொழிவாற்ற ஆரம்பித்து விட்டார் ராமானுஜர். அக்காலங்களிலே அடிப்பிரிலிருந்து மேல்மலைக்கு திருமஞ்சனம் செய்வதற்கு நீரை எடுத்துக்கொண்டு திருமலை நம்பி அன்றாடம் போவார். அப்படி போக வேண்டியவர் ஒரு நாள் தாமதித்து ராமாயண சொற்பொழிவை கேட்டுக்கொண்டு நினைத்து நின்றுவிட்ட காரணத்தினாலே நேரம் தவறிவிட்டது. பெருமாளுக்கு அபச்சாரம் செய்துவிட்டேன், திருமஞ்சன நேரம் தவறிவிட்டது என்ற போது பின்னாலே எங்கே அபச்சாரம் செய்துவிட்டால், நான் இங்கேதானே இருக்கிறேன். அந்த பெருமாள் நின்ற பாதம்தான் இந்த ஸ்ரீபாத மண்டபம். மேலே ஏறுவோமா? அப்பா, ஒரு வழியாக வந்துவிட்டோம். இதுதான் முழங்கால் முடிச்சு மதம். இனி நமக்கு ஒரு கவலையும் இல்லை. 9 கிலோமீட்டர் இயற்கை காட்சிகளை அற்புதமாக பார்த்து கொண்டு மேலே ஏறி வாருங்கள். அந்த பாட்டி ஏன் தயங்குகிறாள்? ஓஹோ, ஒரு பாம்பு போய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் இருக்கும் இடத்துக்கு பாம்பு வரவில்லை, பாம்பு இருக்கும் இடத்திற்கு நாம் போய் கொண்டிருக்கிறோம். ஒன்றும் செய்யாதீர்கள், அது போய்விடும். அங்கே அந்த அழகிய மான்களை பாருங்கள், என்ன அழகு! இந்த மரத்தின் இலையை பாருங்கள், என்னென்ன நிறம் நிறம்! அங்கிருந்து வீசுகின்ற அந்த தென்றல் காற்றிலே வருகின்ற அந்த வாசனை இருக்கிறதை அத்தனையும் மூலிகைகள். முகர்ந்து கொள்ளுங்கள், வியாதிகள் போகலாம். கிழப்பக்கம் தெரிவது என்ன? பாழடைந்த மண்டபமோ? ஆம், இது குரு மண்டபம் என்று பெயர். குருவ மண்டபம் என்று பெயர். குருவன் என்று ஒரு கொயவன் இருந்தான். அவன் கால் விளங்காதவன். அன்றாடம் தான் செய்கின்ற பானைக்கு மீதுகின்ற களிமண்ணை உருட்டி பெருமாளே பெருமாளே என்று பூஜித்து வருவான். தொண்டமான் என்ற அரசன் பெருமாளுக்கு தங்க காசுகளாக அர்ச்சனை செய்தான். அடுத்த நாள் காலையில் பார்த்தால் பாதத்தில் இருந்ததெல்லாம் பெரும் களிமண் உருண்டைகள். யார் இந்த களிமண் உருண்டையை போட்டிருப்பார்கள் என்று புறப்பட்டு வருகின்ற குருவ மண்டபத்தை சொன்னார்கள். அந்த குருவனுக்காக கட்டப்பட்ட மண்டபம்தான் குருவ மண்டபம். மேலே ஏறுங்கள். களைப்பாக இருக்கிறதா? ஏதேனும் வேண்டுமானால் குடித்துக் கொள்ளலாமே. ஆங்காங்கே உங்களுக்கு காப்பி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஆனால் கூட்டத்தை விட்டு ஒருபோதும் பிரிந்து விடாதீர்கள். மேலே ஏறுவோம், வாருங்கள். ஆஹா, உள்ளே சென்று பாருங்கள். அந்த லட்சுமி நரசிம்மன் இருக்கின்ற அற்புத காட்சியை பாருங்கள். அந்த யோக நரசிம்மன் இருக்கின்ற அப்படியே தரிசித்து விட்டு வாருங்கள். தரிசித்து விட்டீர்களா? வந்து விட்டோர் மலை உச்சிக்கு. அந்தோ என்ன ஆச்சரியம்! கீழே கருடாழ்வார் நம்மை வரவேற்றாரே, இங்கே மேலே நின்று கொண்டு அந்த ஆஞ்சநேய சுவாமி கைகூப்பி கொண்டு வா வா என்று கூப்பிடு அர்த்தத்தை பாருங்கள். சிறிய திருவடியும் பெரிய திருவடியும் போட்டி போட்டுக் கொண்டு நம்மை அனுகிரகம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை பாருங்கள். நீங்கள் பார்ப்பது கிருஷ்ணதேவராயர் சிலை. அவர்தான் மிகப்பெரிய கோளுக்கெல்லாம் எல்லாவற்றையும் செய்தவர். சொற்பொழி கேட்ட பொழுது என்னமோ சொன்னாரே, திருப்பதிக்கு முதல் போபவர்கள் எல்லாம் திருப்பதிக்கு செல்லுபவர்கள் அந்த ஆதி வராக மூர்த்தி கோவிலுக்கு சென்று போக வேண்டும் என்று சொன்னார்களே. வாருங்கள், இந்த புஷ்கரணியை பாருங்கள். அன்றாடம் சுத்தம் செய்யப்படுகின்ற குளம். இறங்கி நீங்கள் ஸ்நானமும் செய்யலாம். அன்றையில் தண்ணீரை புரோட்சித்துக் கொண்டு வரலாம். ஆனால் மெல்ல வாருங்கள், அந்த ஆதிவராக மூர்த்தியை தரிசிப்போம். அப்பொழுதே சொன்னேனே, குனிந்து கொண்டுதான் நீங்கள் போக வேண்டும். அப்படி குடிகின்ற நேரத்தில் பின்னால் இருப்பவன் உங்கள் சங்கிலியை கருத்து விடக்கூடும். எச்சரிக்கை, எச்சரிக்கை. எல்லாம் அவன் செயல் என்று சொல்லிக்கொண்டு நம் கடமையிலிருந்து நாமே தவறக்கூடாது. அது திருட்டு போனால் அது கடவுளுடைய செயல் என்று இருக்கலாகாது. உங்களுடைய கவனம் குறைவது. தரிசித்து விட்டீர்களா? வாருங்கள். ஏன் மறைத்து நிற்கிறீர்கள்?
கூட்டம் கூட்டமாக சாரி சாரியாக மக்கள் போகின்ற காட்சியை பார்த்து மடக்கிறீர்களா? அவர்களில் நீங்களும் ஒருவர்தானே, உங்களுக்கு நிச்சயம் தரிசனம் கிடைக்கும். மாடி ஓர் கட்டி மேலெல்லாம் போய்கொண்டிருக்கின்ற அற்புத காட்சியை பாருங்கள். கோடிக்கணக்கானவர்கள் செல்லுகின்ற காட்சி அது. அதோ என்னமோ எழுதியிருக்கிறதே கல்யாண கூடம். கல்யாண கூடம் என்றால் திருமணம் கூடம் அல்ல, முடி இறக்கின்ற இடம் அது. முடி இறக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக் கொண்டவர்கள் உடனடியாக சென்று வந்துவிடுங்கள். அவர்கள் வரட்டுமே என்று மற்ற இடத்தை சுற்றி பார்க்க போகாதீர்கள். அவர்கள் வரும் வரை காத்திருந்து உடன் செல்லுங்கள். ஆஹா, பார்த்து விட்டோம் ராஜகோபுரத்தை, உள்ளே நுழைந்து விட்டோம். ஆஹா, இது என்ன பெயர்? ஸ்ரீரங்க மண்டபம் என்று பெயர். அரங்கநாதன் சிலையை மாலிகாபூர் என்று இஸ்லாமில் கடத்தி போக நினைத்த பொழுது அந்த சிலையை பத்திரப்படுத்திக் கொண்டு இங்கே ஒழித்து வைத்த இடம். இதைத்தான் கவிதார்க்கி சிம்மம் வேதாந்த தேசிய சுவாமிகள் அபிஸ்தோம் என்று பாடினார்களே, இதை பற்றி தான். மெல்ல உள்ளே போகும் வாருங்கள். ஆஹா, என்ன அற்புதம்! அமர்ந்து கொண்டிருக்கின்ற மூதாட்டி எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, அவள்தான் பகுலா தேவி. இங்கே தயாராகின்ற அத்தனை பிரசாதங்களையும் பரிசோதித்து விட்டு அனுப்புகிறாள். அந்த பிரசாதங்களும் முதலிலே கீழே சென்று அந்த ஆதி வராகமூர்த்திக்கு நைவேத்தியம் செய்யப்பட்டுதான் மேலே வருகின்ற உண்மையை நாம் தெரிந்து கொண்டோம். என்ன ஆச்சரியம்! நடனம் ஆடுகின்ற சிலை நடராஜரா? இல்லை, அவரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணு நடனம் ஆடுகின்ற சிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். பாருங்கள், உள்ளே நுழைவோமா? இது என்ன ஆச்சரியம்! அரிசி மாவை சலித்து பார்த்திருக்கிறோம், நெல்லை சலித்து பார்த்திருக்கிறோம். இங்கே காசை சலித்து கொண்டிருக்கிற அற்புத காட்சியை பாருங்கள். உள்ளே போவோமா? ஆஹா, வந்துவிட்டோம். அதோ பாருங்கள், ஒவ்வொரு வாயிலாக வந்து கொண்டிருக்கிறோம். அதோ பாருங்கள், வெள்ளி வாயில் வந்துவிட்டது. அற்புதமாக அதோ அதோ தங்க வாயில் வந்துவிட்டது. குலசேகர் ஆழ்வார் படி தாண்டி விட்டோம். அதோ ஜர்கண்டி ஜர்கண்டி என்ற சப்தத்தை கேளுங்கள். ஏடுகொண்டவாளா பாலாஜி என்று எந்த குருவாயிரப்பா என்று பலர் பலவிதமான மொழிகளை சொல்லுகின்ற அற்புத காட்சியை பாருங்கள். எதையே தெரிகின்ற கண்ணாடியிலே அவர் உரத்தை அதோ நின்ற நெடுமாளாய் பாதி மூடிய திருமண் சங்கு சக்கரத்துடன் தசாவதர ஒட்டியானோ சால கிராம மாலையுடன் அற்புதமாய் காட்சி அபய கஸ்தத்தோடு காட்சி அளிக்கின்ற அந்த பெருமாளை பாருங்கள். பாருங்கள், எல்லோரும் சொல்லுங்கள். ஜரிகண்டி பத்தி கவலைப்படாதீர்கள், சொல்லுங்கள். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, இறங்கி சொல்லுங்களேன். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இனி நாம் திருச்சானூர் சென்று அந்த அலமையில் மங்கை தரிசித்து விட்டு ஸ்ரீரஞ்சனிகாலுக்கு திரும்புவோம் என்று கூறி இந்த அளவிலே என் சொற்பொழிவை நிறைவு செய்யும் முன்பாக ஒரு 5 நிமிடம் சத்குரு பஜனை மண்டலினுடைய மிகச்சிறந்த பாடகர் திரு சாது வெங்கட்ராம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். வெங்கடாஜபதியுடைய நாமாவிலே ஒரு 5 நிமிடம் அவர்கள் பாடிவிட்டு நிறைவு செய்வோம். அதனால அதுக்குதான் பெரியவர்கள்லாம் வராங்க, மாவரும் உதவி செய்கிறாங்க. அந்த முறையில் வெங்கடாஜபதி நாமாவளி சொன்ன பிறகு சொற்பொழி நிறைவு வரும். அவசியமா அது வரைக்கும் இருந்து கடைசியில் ஆஞ்சநேயரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகத்தோடு தான் நீங்கள் வெளில போகணும் என்று கூறுகிறேன். நண்பர்கள் இப்பொழுது பாடுவார்கள். ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையா, ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையா, ஜய கோவிந்த முகுந்த அனந்த, ஸ்ரீனிவாச திருவேங்கடமுடையா, ஜய கோவிந்த முகுந்த அனந்த, ஸ்ரீனிவாச திருவேங்கடம் உடையா. தீனசரண்யம் எனும் பெயர் கொண்டான்
அமித சரண்யம் எனும் பெயர் கொண்டான் தீனன் என்னை போல் வேறவர் கண்டான் தீனன் என்னை போல் வேறவர் கண்டான் சீனிவாச திருவேகடம் உடையார் ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே திருமகள் அலர்மேல் மங்கை மணாளனே ஜகம் புகழும் ஏழுமலை மாயவனே ஜெகம் திருமகள் அலர்மேல் மங்கை மணாளனே ஜெகநாத ஜெகநாத சங்க சக்கரதரனே ஜெகநாத சங்க சக்கரதரனே திருவடி கபயம் அபயமயா திருவடி கபயம் அபயமயா தேனிவாச திருவேகடமுடையான் ஜெய கோவிந்த முகுந்த அனந்த ஸ்ரீனிவாச திருவேகடம் உடையார் ஒரு ரூபாய் செலவு இல்லாம திருமலை காட்சிக்கு போயிட்டு கொண்டு விட்டார். ரொம்ப ஆச்சரியமா இருக்காரு. இந்த மாதிரி சாதாரணமா நம்ம பார்க்க விரும்புற மானசீகமா மனசாலையும் போட்டு அமெரிக்கா போட்டு வந்துடலாம், எங்க வேணா போகலாம், மனசு இருக்க அது ஒருங்கணுவா. அப்படி ரொம்ப ஆனந்தமா இன்னைக்கு ஒற்றை சனிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். திருமலை தரிசனம் ஆயிடுச்சு. உட்காண்ட மாதிரி செலவு இல்லாமல் சிரமம் இல்லாமல் தரிசனம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப அவருக்கு நன்றி பெற்ற கடமைப்படுத்துவோம். ஒரு சின்ன நாமாவளி எல்லாரும் சொல்லுங்க. ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த எல்லாரும் சொல்லுங்க. வெங்கடேச கோவிந்த. மகாவிஷ்ணுக்கு 1000 நாமங்கள் இருக்கு, சகஸ்ரநாமம். இந்த கோவிந்தாங்கிற நாமம் தான் ரொம்ப விசேஷமானது. இந்திரன் கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ண அவங்களுக்கு தெரியும். அவர் கோவர்த்தனை தப்பிக்கிறார். அவர் அவர் பட்டாபிஷேகம் பண்ணி எங்க பஜனை சம்பிரதாயத்தை கூட எவ்வளோ நாமங்கள் இருந்தாலும் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை அவ்வளோ இது. இந்த மலையில் ஏறி போறவா அந்த கிராம மக்கள் கோவிந்தா கோவிந்தான்னுவா. இந்த பக்தி ஏறிதான் போகணும் மலைக்கு. ரொம்ப ஆனந்தமா அந்த ஏரி காட்சிகள்லாம் காட்டிகிட்டே போனார் பாருங்க. ஒரு கெட்டமா போன மாதிரி அழகா இருந்தது. அது ரொம்ப ஆனந்தம். ஸ்ரீனிவாச கோவிந்த ஸ்ரீ வெங்கடேச கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த வெங்கடரமண கோவிந்த சங்கடஹரண கோவிந்த வெங்கடரமண கோவிந்த சங்கடஹரண கோவிந்த கோவிந்த ஹரி கோவிந்த கோபால ஹரி கோபால 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 வெங்கட்ரமண கோவிந்த ஸ்ரீனிவாச கோவிந்த ஏழுமலை வாச கோவிந்த கோவிந்த. யாருக்கு நன்றி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. அடியனை பொருட்டாக கருதி நூமாம் சார்பிலே நாவெரும் அனுபவமாகிற அஞ்சனி ஹாலிலே எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு முதலிலே எல்லாம் வல்ல இறைவனுக்கும் சீனிவாசனுக்கும் நன்றி கூறி காரணகர்த்தாக இருந்த திரு பார்த்தசாதி மாலி அவர்களுக்கும் நன்றி உரித்தாகிறேன். அதிகமாக என்னோடு அறிமுகமே ஆகாத இளம் குழந்தையவள் சுபா விஜய் நான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தன்னுடைய அருமையான குரலினாலே இங்கே கடவுள் வாழ்த்தும் கல்யாண பாட்டும் பாடியதற்கு அவருக்கும் என் நன்றி உரித்தார்கள். எதிரே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல போவதில்லை.
ஏனென்றால் உங்கள் பாதத்திலே விழுந்து நான் நமஸ்கரிக்க விரும்புகிறேன். என்னுடைய சீனிவாச கல்யாணத்தின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் மௌனம் தான். ஓரளவுக்கு சத்தம் இருந்தால் கூட என்னுடைய இந்த சொற்பொழிவின் வேகம் தடைபட்டு விடும். அதனால்தான் நான் சில சமயம் கண்ணையே மூடிடுவேன். அப்படி அத்தனை நேரம் அவ்வளவு அமைதி காத்து அதுக்காக உங்க பாதத்தை தொடணும், நன்றி சொல்ல விரும்புகிறேன். பாதத்தை தொட்டி நமஸ்கரிக்க விரும்புகிறேன். ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி கூறி இந்த அளவில் இந்த சொற்பொழிவை நிறைவு செய்கிறேன். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாகி அஞ்சிலே ஒன்று ஆறாக அரியற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாதூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான். வணக்கம்.